இப்படி ஒரு பக்கம் தொடர்ந்து வெற்றி படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்களோட பெர்சனல் லைஃப் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க குடும்பம். சுஜாதாவோட அம்மாவும், பிரதரும் கட்டாயப்படுத்தி டார்ச்சர் பண்ணி காசுக்காகவும், ஃபேமுக்காகவும் அவங்கள நடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ எல்லா படத்திலயுமே நடிச்சாகணும். அது மட்டும் இல்லாம என்ன படத்துல நடிக்கணும்ங்கிறது சுஜாதா முடிவு பண்ண முடியாது. அவங்களோட பிரதர் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்படி அவங்க காசு சம்பாதிக்கிறது எல்லாமே குடும்பம் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சுஜாதா அவ்ளோ காசு, பணம், ஃபேம் எல்லாமே இருந்த ஒரு கோட்ல அடைஞ்ச மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. இங்க இருந்தெல்லாம் வெளிய வரணுங்கிற ஒரு ஏக்கத்துல தான் 1977ல காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. யார பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுக்கு மேல குடியிருந்த ஜெயகர்னு ஒருத்தர். சுஜாதா சோகமா இருந்த சமயத்திலயும், சந்தோஷமா இருந்த சமயத்திலயும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவர் கூட இருந்திருக்காரு. அதனாலேயே வீட்ல இருக்கிறவங்கள எதிர்த்து தான் காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த காதல் திருமணமும் சிறப்பா அமையல. எப்படியாச்சும் நம்ம வீட்ல இருந்து தப்பிச்சிரணும், அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வாழ்க்கையும் அந்த மாதிரி அவங்களுக்கு அமையல. கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி நெறைய கேள்விகள் இருந்துச்சு. கரியரோட உச்சத்துல இருக்கும்போது, அதாவது 1977ல தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நடிகையா நடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகான ஒரு ஹீரோயினா அவங்கள பிரசன்ட் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நெறைய கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணாங்க. அதுல முக்கியமா அம்மா கதாபாத்திரம். இவங்க பண்ண அம்மா கதாபாத்திரங்களுக்கே நெறைய ஃபேன் பேஸ் இருக்கு. அதுல அவங்க போடுற கெட்டப்பா இருந்தாலும், பொட்டா இருந்தாலும், அந்த ஃபேஸ் அவங்க அப்படி வைக்கிறதா இருந்தாலும், ஒரு தனி அட்டாச்மெண்ட் அவங்க கிட்ட வரும். அந்த மாதிரி அவங்க பண்ணது தான் ரஜினி கூட ஹீரோயினா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? பாபா படத்துல ரஜினிக்கு அம்மாவா பண்ணாங்க. உழைப்பாளி படத்துல ரஜினிக்கு அம்மாவா பண்ணாங்க. அருள் படத்துல விக்ரம்க்கு அம்மாவா பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து அம்மா கேரக்டர்ல நெறைய படங்கள் பண்ணிட்டாங்க. 2006ல வரலாறு படத்துல அஜித்துக்கு அம்மாவா பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க நடிச்ச கடைசி படம். 40 வருடங்களா சினிமா திரையில நடிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஒரு இடத்துல கூட அவங்க வெளிய வந்து பேசினதோ, பிரஸ் மீட்டிங்ஸ், இன்டர்வியூஸ் அப்படி எதுவுமே குடுத்தது கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் அவங்க குடும்பம் தான்னு சொல்லப்படுது. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, முக்கியமா அவங்களோட பிரதர், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டும் எங்கேயுமே வெளிய விட்டது கிடையாது. சினிமா நடிச்சா வீட்டுக்கு வந்துரணும். பப்ளிக் மீட்டிங்ஸ் எதுவுமே கொடுக்க கூடாது. இன்டர்வியூஸ் எதுவுமே அவங்க வாழ்க்கை பத்தி சொல்லவே கூடாதுங்கிற ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க இறக்குற வரைக்கும் எங்கேயுமே சுஜாதாவை நம்ம பேசி பார்த்தது கிடையாது. ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க கிட்ட அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், கடந்து போன வாழ்க்கை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஷேர் பண்ணனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. நம்ம எல்லாருமே ரசிக்கிற அந்த நடிகைக்கு இப்படி இல்லாம பிரச்சனை இருக்கும். அப்படியே அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. 2006ல கடைசி படம். அதுக்கப்புறம் நிறைய உடல் ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. 2011ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காங்க. அவங்க இறந்து போனது கூட நியூஸ்ல பெருசா பேசப்படல. ஏன்னா அந்த சமயத்துல பொலிட்டிக்கல் நியூஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்க இறந்து போனது கூட ஒரு மறைவாவே போயிருச்சு. அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு பல வருடங்கள் ஆனாலும் அவள் ஒரு தொடர்கதையா நம்ம மனசுல இப்பவும் இருக்காங்க. நடிகை சுஜாதாவோட வாழ்க்கை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து யாரோட பயோகிராஃபி சொல்லணுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.